கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் நம்முடைய கவனத்தை வைக்கலாம். इस दिन में भी हम परमेश्वर के वचन की ओर अपने ध्यान को இந்த நாள்ல इस दिन நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்ததுபடி हम सब जानने के अनुसार இது ஒரு பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு இருக்கிறது. ये एक पाम संडे है. சோ இந்த நாளில் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி அல்லது அவர் செய்து காட்டினபடி इस दिन में भी परमेश्वर ने जो कहा या उसने जो कर दिखाया उसके अनुसार கர்த்தருடைய கிருபை நிமித்தமாக परमेश्वर के अनुग्रह के कारण நம்முடைய பிரயாசத்தின் நிமித்தமாக हमारे अभ्यास के कारण நாம் நம்மை சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கு நாம் பவனி சென்று வந்திருக்கிறோம். हमारे आसपास के जगह में हम जुलूस जाकर आए हैं. இது எப்படி எங்க நடந்தது, ये कहां पर हुई என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்க முடியும். इसे हम शास्त्र में देख सकते हैं. மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் मत्ती 21वां अध्याय 1 to 22 வசனங்களையும் 1 से लेकर 22 वचन तक, மார்க் 11ஆம் அதிகாரத்தில் मरकुस 11वां अध्याय 1 to 23ஆம் வசனம் வரைக்கும், 1 से लेकर 23 वचन तक, லூக்கா 19ஆம் அதிகாரம் लूका 19वां अध्याय 28 to 48 வரைக்கும், 28 से लेकर 48 तक, யோவான் 12ஆம் அதிகாரம் யோहन्ना 12वां अध्याय 12 to 19 வரைக்கும் 12 से लेकर 19 वचन இந்த तक, நான்கு சுவிசேஷங்களிலும் ये चारों இந்த सुसमाचार में சம்பவம் விவரிக்கப்பட்டிருக்கிறது. ये संभव के बारे में विवरण में बताया गया है. அல்லேலூயா. हालेलुया. அப்படி என்றால் इसका मतलब இந்த நான்கு சுவிசேஷங்களிலும் ये चारों இந்த सुसमाचारों में சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கிறதுனால ये संभव कही गई है तो இது விசேஷமான ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை நிகழ்வாய் இருக்கிறது. एक विशेष रूप से एक त्योहार का एक चिन्ह बताती है. அல்லேலூயா. हालेलुया. அந்த வார்த்தையின்படியும் उस वचन के अनुसार நாம் நாளை சென்று வந்திருக்கிறோம். हम इन दिस में जाकर आए हैं. கர்த்தராமே நாம் சென்று வந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களை ரட்சிப்பாரா. परमेश्वरी हम जहां कहीं भी गए उन जगह के लोगों को उद्धार करें. சோ இன்னைக்கு நாம் இந்த காரியத்தை குறித்து आज इस दिन में इस बातों को लेकर ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற சில காரியங்களை உங்களோடு சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள पवित्र விரும்புகிறேன். आत्मा हमें सिखाने वाले बातों को आपको संक्षिप्त में बताना இந்த चाहते हैं. குருத்தோலை பவனியில் इस ताटगोले के इस बवनी में அன்றைக்கு இருந்த மனிதர்கள் எதை எதிர்பார்த்தார்கள், उस दिन के लोगों ने किसे चाहा, ஆனால் தேவன் எதை செய்தார். लेकिन परमेश्वर ने किसे किया. அல்லேலூயா. हालेलुया. சில நேரங்கள்ல कुछ समय में நாம் எதிர்பார்ப்பதுக்கும் हमारे चाहत के सोच विचार தேவனுடைய के திட்டத்திற்கும் और परमेश्वर के கொஞ்சம் विचार வித்தியாசம் में இருக்கும். थोड़ा भिन्नता होती கொஞ்சம் है, முரண்பாடுகள் இருக்கும். थोड़ा सा आगे पीछे होती है, ஆனால் முடிவில लेकिन अंत में தேவ சித்தம் தான் நிறைவேறும். केवल परमेश्वर की इच्छा पूरी होती है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. சோ இன்னைக்கு கூட आज के दिन में भी நாம் பவனி போகும் பொழுது हम जुलूस जाते समय அதற்கு ஆயத்தப்படும் பொழுது या उसके लिए तैयारी करते अनेक समय எதிர்பார்ப்புகள் நமக்கு இருந்தது. हमारे बीच में कई सारी बात जोड़ने அல்லேலூயா. हालेलुया. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம யாருமே வரல. हम बिना बात जो ये बिना यहाँ नहीं आए, ஏதோ எதிர்பார்த்தோம், कुछ न कुछ चाहते हुए செய்து விட்டு வந்திருக்கிறோம். हम कर आए हैं. ஆனால் लेकिन இந்த குருத்தோலை பவனியில் इस पाम संडे के दिन में மனிதர்களின் எதிர்பார்ப்பும் मनुष्यों की एक चाहत, தேவ திட்டமும் परमेश्वर की योजना என்கிற ஒரு தலைப்பின் அடிப்படையில் இன்னைக்கு நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம். उस शीर्षक के ऊपर आज हम मनन करने वाले சோ हैं. முதலாவதாக पहला हम देखने वाले மத்தேயு हैं 21ஆம் அதிகாரத்தில் मत्ती 21वां अध्याय के 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது हम दूसरा वचन को पढ़ेंगे. Matthew chapter 21 verse 2ல பாருங்க, मत्ती 21 उसका दूसरा वचन में देखते हैं. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், आपके सामने के गांव में आप जाओ, போன உடனே आप पहुंचते ही அங்கே ஒரு கழுதையையும் वहां पर एक गधी को, அதனோட ஒரு குட்டியையும் उसके साथ एक बच्ची को கட்டி இருக்க காண்பீர்கள், आप बंधे हुए देखोगे. அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். उन्हें खोलकर मेरे पास आप ले आओ. ஹalleluya. ஹalleluya. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு அனுப்புகிறார், यीशु मसीह अपने चेलों को भेजते हैं, ஒலிவ மலைக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். जैतून पहाड़ के सामने वाले गांव में जाओ. அப்படி எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போகும்பொழுது उस सामने वाले गांव में जाते ही அங்க ஒரு இடத்துல उस वहां पर एक जगह ஒரு पर கழுதையும் एक गधी அதனுடைய குட்டியும் और கட்டப்பட்டிருக்கு. उसका बच्चा बांधा हुआ होगा. அப்படின்னா ஒரு தாய் கழுதை இருக்கு, इसका मतलब एक माँ गधी ஒரு है குட்டி கழுதை இருக்கு. और एक बच्चा गधा இந்த है. ரெண்டையும் நீங்க அவிழ்த்து கொண்டு வாங்க. ये दोनों को आपको खोल कर ले आना है. ஹalleluya. हालेलुया. ஆனால் மார்க் 11ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, लेकिन मरकुस 11वां अध्याय के 5वें वचन को हम देखते हैं. மார்க் chapter 11 verse 5ல பாருங்க, मरकुस 11:5 में हम पढ़ते हैं, அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், तब वहां पर खड़े लोगों में से நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்ன? आप बच्चे को क्यों खोल रहे हो. ஹalleluya. हालेलुया. இப்போ இங்க ஒரு ஜனங்கள் இருக்கிறாங்க, अब यहाँ पर कुछ लोग खड़े हैं, அவர்கள் பார்த்து கொண்டு वो இருக்கிறார்கள். देख रहे हैं. தாய் கழுதையும் அவிழ்க்கப்படுகிறது, माँ गधी भी खोली जा रही है, குட்டி கழுதையும் அவிழ்க்கப்படுகிறது. बच्चा गधे को भी खोला जा रहा ஆனால் है. இவர்கள் பார்க்கும் பொழுது लेकिन ये देखते समय தாய் கழுதை அழுத்தாச்சு, इस गधी को खोला गया है, யாரும் கண்டுகிடல. किसी ने ध्यान नहीं அது दिया. பெருசா யாரும் கண்டுகிடல. वो बड़ा है, माँ है, ஆனால் किसी ने குட்டியை ध्यान नहीं அவிழ்க்கும் பொழுது दिया. लेकिन बच्चे को खोलते அங்கே समय நின்று சிலர் கேட்டார்கள், वहां पर खड़े कुछ लोगों ने पूछा, குட்டி கழுதையை ஏன் அவிழ்க்கிறீர்கள்? बच्चे गधे को क्यों खोल रहे हो. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஏன்னா சில நேரத்துல क्योंकि कुछ समय में பெரிய கழுதையெல்லாம் விட்டுருவாங்க, बड़े गधे को सब छोड़
छोड़ देते हैं। குட்டி கழுதையை தான் எல்லாரும் கவனமா பார்ப்பாங்க. छोटे गधे को सब ध्यान देकर देखते हैं। அல்லேலூயா. हालेलुया। பாருங்க, देखिए இப்ப இந்த குட்டி கழுதையை அவிழ்த்து கொண்டு अब வருகிறார்கள். इस बच्चे गधे को खोल कर ले आते हैं। லூக்கா 19:33 சொல்லுகிறது, लूका 19 उसका 33 वचन அந்த कहती है, குட்டியை அவிழ்க்கும் பொழுது जब उस बच्चे को खोलते समय அதற்கு உடையவர்கள் கேட்கிறார்கள், उसके मालिक पूछता है, குட்டியை ஏன் आप அவிழ்க்கிறீர்கள்? बच्चे को क्यों खोल रहे हो? குட்டியை ஏன் बच्चे को அவிழ்க்கிறீர்கள்? क्यों खोल रहे हो? அல்லேலூயா. हालेलुया। இப்போ அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார். अब उस बच्चे को यीशु के पास ले आए। மார்க் 11:7 அப்படி சொல்லுகிறது. मरकुस 11:7 ऐसा அந்த कहती है, குட்டி கழுதை இயேசுவிடத்தில் கொண்டு उस வந்து बच्चे गधे को यीशु के पास அதின் மேல் लाकर தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். उसके ऊपर अपने वस्त्र को डाले, அவர் அதின் மேல் ஏறி போனார். वो उसके ऊपर बैठकर जल पड़े। அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ அங்க இருக்கிற எல்லா ஜனங்களுடைய अब वहां पर रहने वाले सारे लोगों के எதிர்பார்ப்பு என்ன இருந்திருக்கும்? एक बाट जोना क्या हुआ होगा? ரெண்டு கழுதை இருக்கு. दो गधे हैं, ரெண்டுல ஒன்னு பெரிய கழுதை, दो गधे में एक बड़ा गधा है, இன்னொரு குட்டி கழுதை. दूसरा बच्चा गधा இந்த है। பெரிய கழுதையில अब इस बड़े गधे में அநேகர் ஏறி இருப்பாங்க. कई सारे चढ़े இது होंगे, ஆல்ரெடி சுமை சுமந்து இருக்கும். पहले से इसने बोझ को उठाया है। அல்லேலூயா. हालेलुया। இப்ப அந்த கழுதையை அவிழ்த்து अब उस गधे को खोलकर இயேசுவிடம் கொண்டு வந்திருந்தா यीशु के पास अगर लाए होते, யாரும் அதை பெருசா பேசிக்க மாட்டாங்க. किसी ने उसके बारे में बड़ा चढ़ाकर बोले, ஏன்னா அது ஆல்ரெடி நல்ல வளர்ந்து இருக்கிற ஒரு கழுதைங்க. पहले से वो बढ़ चुका एक गधा है, அது ஆல்ரெடி சுமை தூக்குகிற ஒரு கழுதை. पहले से वो बोझ उठाने वाला एक गधा है। அதுல இயேசு ஏறி போயிருந்தா अगर उसमें अगर यीशु चढ़कर गए हो அங்க तो இருக்கிற ஜனங்கள் எதையுமே பெருசா சொல்லி இருக்க மாட்டாங்க. वहां के लोगों ने इसके बारे में कुछ बड़ा चढ़ाकर नहीं बोले हो। ஆனா இயேசு लेकिन यीशु இந்த குட்டி கழுதையை அவிழ்த்து इस बच्चे गधे को அதே खोलकर மேல் ஏறி போகும்பொழுது उसके ऊपर जब चढ़कर ஜனங்க गए, கேக்குறாங்க, लोग पूछने लगे, குட்டி கழுதை தான் வேணுமா? क्यों बच्चा गधा ही चाहिए क्या? அப்ப ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருந்தது? लोगों की चाहत क्या है? देखिए, பெரிய கழுதை போனா பிரச்சனை இல்ல. बड़ा गधी गई तो कोई समस्या नहीं பெரிய है, கழுதையை இயேசு கொண்டு போனா ஒரு பிரச்சனை கிடையாது. बड़े गधे को यीशु ले गया तो कोई बात नहीं है, ஆனா குட்டி கழுதை கொண்டு போனா தான் பிரச்சனை. लेकिन बच्चे गधे को ले गए तो एक बड़ी चिंता। हालेलुया। हालेलुया। ஜனங்கள் பெரிய கழுதையை யூஸ் பண்ணலாம் என்கிற ஒரு திட்டத்தோடு இருந்தார்கள். लोग बड़े गधे को इस्तेमाल कर सकते हैं ऐसे योजना के साथ, ஆனா இயேசு கிறிஸ்து लेकिन यीशु मसीह அந்த குட்டி கழுதையை தான் வேண்டும் என்று திட்டம் वो பண்ணினார். बच्चे गधे को चाहिए कर कर उन्होंने योजना की। இதுதான் यही மனிதனுடைய எதிர்பார்ப்பும் मनुष्य की चाहत தேவனுடைய திட்டமும். और परमेश्वर की योजना। हालेलुया. हालेलुया। हालेलुया. हालेलुया। இப்போ நான் இந்த வசனத்தை நான் நேத்து மத்தியானம் தியானிச்சு கொண்டிருந்தேன். इस वचन को कल दोपहर में मैं मनन कर रहा ஆனா हूं, நைட் ஒரு சம்பவம் நடந்தது. लेकिन रात को एक संभव हुई। நான் உண்மையிலே கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்ததை உணர்ந்து மீன்ஸ் அதனுடைய வேல்யூ அதனுடைய தன்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். मैं सच्चाई से परमेश्वर ने इस वचन को दिया था, उसके महत्व को मैं समझ लिया। என்ன நடந்தது தெரியுமா? क्यों, क्या हुआ जानते हो? நான் எல்லாரையும் வர சொல்லியிருந்தேன் வேலைக்கு. मैंने एक सबको कल काम करने के लिए बुलाया था। அல்லேலூயா. हालेलुया। ஆனா இங்க வந்து பார்த்த பொழுது लेकिन यहाँ पर आकर देखने पर வாலிப பிள்ளைங்க வாலிப பசங்க எல்லாரும் வந்துட்டாங்க. जवान लड़का लड़कियां सब आ गए थे, பெரியவங்க யாரும் வரல. बड़े लोग कोई नहीं आए, நானும் மனோஜ் பிரதர் மட்டும் தான் இருந்தேன். मैं और मनोज ब्रदर केवल थे। அல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் வந்து வேலை பார்த்தாங்க. सब लोग आकर काम किए। ரொம்ப थैंक यू எல்லாத்துக்கும். आप सबको मैं धन्यवाद देना चाहता हूँ। அல்லேலூயா. हालेलुया। So, எல்லாரும் நம்ம வேலை பார்த்து முடிச்ச உடனே सब लोग अच्छे काम कर होने के நான் வர बाद சொல்லி ஒரு பிளான் வச்சிருந்தேன். मैं आने के बाद एक योजना बनाया था। இன்றைக்கு இரவு 9 மணி ஜெபத்தை आज रात में 9 बजे की எல்லா प्रार्थना को சகோதரரும் வருவாங்க. सारे भाई लोग आएंगे, சகோதரரை கூட்டிக் கொண்டு सब भाई लोगों को लेकर நம்ம ரேலி போற அந்த ரூட்ல हम रैली गए थे। उस पद में நம்ம ஒரு பிரேயர் வாக் பண்ணணும். हम एक प्रेयर वॉक करना है। அல்லேலூயா. हालेलुया। அங்க இருக்கிற ஆவிகளை கட்டணும். वहां के आत्माओं को बांधना है, அங்க இருக்கிற அந்தகார கிரியைகளை அழிக்கணும். वहां के अंधकार की क्रियाओं को नाश करना है। என்னுடைய பாரம் அதான் இருந்துச்சு. मेरा बोझ वही था। நம்ம சொல்லுகிற அந்த வார்த்தை हम कहने वाले वो वचन ஜனங்க உள்ளத்துல போகணும். लोगों के हृदय में जाना செவியில चाहिए, கேட்கணும். उनके कानों में सुनना நம்ம चाहिए। படிக்கிற பாட்டு हम गाने वाले அந்த गीत, அர்த்தம் அந்த ஜனங்களுக்குள்ள கிரியை செய்யணும். उसका मतलब वो लोगों के अंदर क्रिया करना है, ஆனா கிரியை செய்ய முடியாதபடிக்கு लेकिन क्रिया न करने लायक பிசாசு அவங்க செவியை அடைச்சு வச்சிருக்கு. आज शैतान ने उनके कानों को बंद कर रखा அவங்க है, இருதயம் உணர்வில்லாம இருக்குது. उनका हृदय बिना स्मरण के है। அதனால அதுக்கு முந்தின நாளே நம்ம என்ன பண்ணுவோம்? इसके उसके पहले दिन हम क्या போய் करेंगे? எல்லா இடமும் பிரேயர் பண்ணிட்டு जाकर सब जगह में प्रार्थना करके நான் பிளான் பண்ணிட்டு हम आ जाएंगे करके योजना किए थे। हालेलुया। हालेलुया। ஆனா 9 மணிக்கு பிரதர்ஸ் யாரும் வரல. लेकिन 9 बजे भाई लोग कोई भी नहीं आए, மைவே பிரதர் மட்டும் வந்தாங்க. मैं आया था केवल, அதுக்கப்புறம் மனோஜ் பிரதர் நானும் இருந்தோம். फिर मनोज ब्रदर और 40 சரி ब्रदर। எல்லாரும் அங்க வேலை பார்த்துட்டு முடிச்சிட்டு பிள்ளைங்க எல்லாம் கிளம்புனாங்க. सिर्फ काम करके बच्चे सब निकल गए। நான் சொன்னேன் சரி ஓகே நம்ம பிரேயர் பண்ணுவோம். ठीक है, हम प्रार्थना करेंगे। 2 நிமிஷம் பிரேயர் பண்ணனும்னு நான் சொல்லிட்டேன். हमें 2 मिनट प्रार्थना करेंगे करके இன்னைக்கு कह நம்ம दिए। என்ன பண்ணோம்? நம்ம 3 பேர் தான் இருக்கோம். आज हमने क्या कह दिया? 3 लोग ஏன் हैं। இஷ்டம் நான் இப்படி தான் வந்தேன். मैंने यही सोच कर आया ஆனா था, யாருமே வரலையே. लेकिन कोई आए नहीं। அப்போ மனோஜ் பிரதர் நான் இல்ல பிரதர் நம்ம 3 பேர் போவோம். मनोज ब्रदर का कि हम 3 लोग जाएंगे करके। ஹalleluya. हालेलुया। நம்ம 3 பேர் போவோம். हम 3 लोग जाएंगे। நாங்க பிரேயர் முடிக்கவும் பார்த்தா எல்லா குட்டீஸ்கெல்லாம் வந்து உட்கார்ந்து. हम प्रार्थना खत्म करने से पहले सारे छोटे बच्चे आकर बैठ गए। ஹalleluya. हालेलुया। எல்லா குட்டீஸ் யூத்தும் அந்த குட்டீஸ் வந்து உட்கார்ந்துச்சு. जवान और छोटे बच्चे सब लोग आ அப்ப நான் गए। சொன்னேன் நீங்க பிரேயர் பண்ணுங்க. तो मैंने कहा हम प्रार्थना நாங்க करो, பிரேயர் அப்படியே வாக் போயிட்டு வரோம். हम 3 लोग वहां से घूम कर आते हैं அந்த करके। குட்டீஸ் சொல்லுச்சு वो बच्चों ने कहा நாங்களும் வருவோம். हम भी आएंगे। ஹalleluya. हालेलुया। நாங்களும் வருவோம். हम लोग भी आएंगे। உங்களுக்கு கால் வலிக்குதா? हमने कहा कि आपको
फिर दर्द होगा। நாங்க வருவோம். नहीं, हम लोग आएंगे। அல்லேலூயா. हालेलुया। பாருங்க, நாங்க போனது நேத்து 11 பேர் போனோம். देखो हम 11 लोग कल गए थे, பெரிய ஆட்கள் வெறும் 3 பேர் தான். बड़े लोग हम 3 लोग थे। அல்லேலூயா. हालेलुया। வேற எல்லாம் அந்த குட்டி கலையை தான் கூட்டிட்டு போனோம். बाकी सब एक छोटे गधों को हमने ले गए थे। நாங்க வந்து கிளம்புனோம்னா பேசிட்டு வந்தோம். हम यहाँ से चलते समय वो बात करते நான் ஒரு வார்த்தை हैं। சொன்னேன். मैंने एक बात कहा, பேசுறதா இருந்தா சர்ச்சில் உட்கார்ந்து. अगर आपको बात करना है तो आप चर्च में बैठ जाओ। பிரேயர் பண்ணிட்டு வரதா இருந்தா என் கூட வா. अगर आपको प्रार्थना करते रहना है तो मेरे साथ आओ। ஆனா இங்க வர்ற வரைக்கும் ஒரு வார்த்தை பேசலையா? लेकिन यहाँ पर घूमकर आने तक किसी ने एक बात भी बोला नहीं। அல்லேலூயா. हालेलुया। ஏன் அப்படினா क्यों ऐसा कहे तो மனிதனாகிய நாம मनुष्य हम பெரியவங்களை வச்சு தான் காரியத்தை சாதிக்க முடியும்னு நினைக்கிறோம். बड़े लोग को रख कर ये कार्य कर सकते कर सोचते हैं। அல்லேலூயா. हालेलुया। நல்ல ஜெபிக்கிறவங்க வேணும். अच्छा प्रार्थना करने वाले நல்ல चाहिए। வாழ்க்கை, நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்ந்து வளர்ந்து இருக்கிறவங்க வேணும். अच्छे आत्मिक जीवन में जिन्होंने बढ़ोतरी पाई वो அவங்க चाहिए। தான் இதெல்லாம் செய்ய முடியும்னு நினைக்கிறோம். उन्हें लेकर ये सब करने का ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? लेकिन परमेश्वर क्या कहता है இந்த जानते हो? பாலகருடைய வாயினால் கர்த்தர் துதி உண்டாக பண்ணுகிறது. इन बच्चों के मुंह से परमेश्वर स्तुति को कराता है। அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு இவ்வளவு அழகாக இந்த ரேலியை போயிட்டு வரதுக்கு காரணம் என்ன தெரியுமா? आज सुंदर रीति से ये जुलूस जाकर आने का कारण क्या है जानते हो? நான் விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करता हूँ நேத்து இவங்கலாம் பண்ணன அந்த ஜெபம் தான். कल ये सारे जिन्होंने किया वो प्रार्थना ही है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அதுதான் இந்த வசனத்தை ஆண்டவர் படிக்கும் பொழுது ஈவன் நைட் நடந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். ये वचन को देते समय जो रात को बीता वो देखकर मैं बहुत अचंभित हुआ। அல்லேலூயா. हालेलुया। இது நான் எதிர்பார்த்த எந்த பிரதர் வரல. क्योंकि मैंने जिसे बांट जाओ वो कोई भाई लोग சில नहीं। பேருக்கு நான் ஃபோன் பண்ணேன். कुछ लोगों को मैंने फोन किया, சரி, அவங்க தவறு அல்ல, वो गलत नहीं है, சூழ்நிலையில உட்கார்ந்துட்டாங்க. लेकिन परिस्थिति के कारण वो बैठ गए। ஆனா தேவ திட்டம் வேறங்க. लेकिन परमेश्वर की योजना अलग है। அல்லேலூயா. हालेलुया। நம்ம எதிர்பார்க்கிற வேற காரியம், हम कुछ अलग बांट ஆனா जाते हैं, தேவனுடைய திட்டம் வேற காரியம். लेकिन परमेश्वर की योजना अलग है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அன்னைக்கு उस दिन இயேசுவோட ஒரு 6 மாசம் மூத்த यीशु के साथ एक 6 मिनट बड़े யோவானை தான் यौवना को எனக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி அனுப்பினார் என்று சொல்லுது. मेरे लिए मार्ग को तैयार करने के लिए भेजा गया कहकर कही जाती ஆனா है। இன்னைக்கு लेकिन आज நம்மளை விட சின்ன பிள்ளைகளை வச்சு हमसे भी छोटे बच्चों को रखकर ஆண்டவர் இந்த பவனிக்கான வழியை ஆயத்தப்படுத்தினார். परमेश्वर ने इस जुलूस के लिए मार्ग को तैयार किया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப பாருங்க, ஆண்டவர் வந்து எந்த கழுதையினாலும் பயன்படுத்த முடியும். परमेश्वर किसी भी गधे को इस्तेमाल कर யாராலும் பயன்படுத்த முடியும். किसे भी इस्तेमाल कर सकता அதனால है। இவங்க வந்தா தான் அந்த காரியம் நடக்கும். ஒரு நாள் इसलिए சொல்றேன். यही आएंगे तो ही वो काम होगा, एक दिन में अभी नहीं कहना। அல்லேலூயா. हालेलुया। நேற்று நான் அந்த காரியம் செய்ததுனால இன்னைக்கு நல்ல ஒரு சமாதானமான ஒரு பவனியை பண்ணியிருக்கோம். कल हमने वो कार्य किया, इसके लिए आज एक समाधान के शांति के साथ एक जुलूस हम ஏன்னா जाकर ஒவ்வொரு பாயிண்ட்ல நின்னு சுவிசேஷம் சொல்ல சொல்ல நான் யோசித்தேன். कि हर एक कोने में हम खड़े रहकर सुसमाचार நாங்க बताते பிளான் रहे। பண்ணது ஒரு 5-6 இடத்துல தான் நிக்கணும். हमने सोचा था केवल एक 4 या 5 जगह में खड़े रहना है। போலீஸ் ஏதாவது சொல்லிட கூடாது. ये पुलिस कुछ कह देना नहीं चाहिए, ஆனா நம்ம இன்னைக்கு நிறைய இடத்துல நின்னு சுவிசேஷம் சொல்றோம். लेकिन आज हम कई सारे जगह में खड़े होकर எப்படி ஒரு 10 सुसमाचार, பாயிண்ட் ரெண்டு போன் நினைக்கிறேன். कम से कम हमने 10 जगह पर हम खड़े हुए हैं। அல்லேலூயா. हालेलुया। அதிகாரியுடைய கண்களில் கர்த்தர் தயவு लेकिन கொடுத்தார். अधिकारियों की नजरों में परमेश्वर ने दया दिखाया, ஜனங்களும் கேட்டார்கள். लोगों ने भी उसे सुना। விசேஷமாக विशेष रूप से சொல்லுவதற்கு எல்லாருமே ஆயத்தப்பட்டாங்க. कहने के लिए कई सारे तैयार हुए। அல்லேலூயா. हालेलुया। சொன்னவங்க எல்லாருமே இப்போ சொல்றவங்க அல்ல, जो कहने वाले हमेशा कहने वाले नहीं हैं। எல்லாமே புதிதா மைக்க பிடிச்சவங்க தான். सब लोग नए नए माइक पकड़े हुए ஆனா हैं। ப்ராப்பரா கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அழகா சொல்லிட்டாங்க. लेकिन जैसे कहा गया वैसे सही रीति से उन्होंने बताया। இதுதான் தேவ திட்டம். यही परमेश्वर की योजना। அல்லேலூயா. हालेलुया। அப்ப தேவ திட்டம் என்பது परमेश्वर की योजना, நாம் யாரை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோமோ हम जिसे इस्तेमाल करने के लिए सोचते அதற்கு हैं மாறாக அவர் காரியங்களை செய்ய முடியும். उसके भिन्न रीति से वो कामों को कर மத்தேயு सकता है। 21 அதிகாரத்தில் मत्ती 21वां अध्याय में 15-16 வசனங்களை பார்க்கும் பொழுது हम 14 और 15 वचन को देखते அவர் हैं। செய்த அதிசயங்களையும் उसने किए हुए चमत्कार, தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் கண்டபோது दाऊद के संतान की होसन्ना हो कहकर कहने वाले पुकारने वाले बच्चों को देखकर கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. थोड़ा सोच कर देखिए, இயேசு கூட ஒரு பெரும் கூட்டம் வந்திருக்கு. यीशु के साथ एक बड़ी भीड़ आई है। எப்படி இந்த கூட்டம் வந்தது? कैसे ये भीड़ आई? நீங்களும் நானும் நிறைக்கிற ஒரு கூட்டம் இல்ல. आप और मैं सोचने वाली एक भीड़ नहीं है। இந்த கூட்டம் வந்து ये भीड़ जो है, வேத வல்லுநர்கள் சொல்றாங்க ये शास्त्र के जांच पड़ताल करने वाले कहते ஏறக்குறைய हैं, 1,00,000 பேருக்கு கேட்ட இருப்பாங்களாம். लगभग 1 लाख से भी अधिक लोग हो सकते हैं। அது எவ்வளவு இருந்தாங்கன்னு வேதத்துல சொல்லப்படல. इतने ही कर शास्त्र में बताई नहीं ஒரு गई है। திரள் கூட்டம் வந்துச்சு. एक बड़ी भीड़ आ गई। அதற்கு என்ன தெரியுமா? उसका कारण, ரெண்டு காரணம் இருந்தது. उसके 2 कारण थे। ஒன்று, एक, ஏனா அந்த எருசலேமுக்கு வருவதற்கு முன்பாக वो यरूशलेम में आने से पहले பெத்தானியா என்கிற கிராமத்துக்கு போனார். बेतानिया नाम के गांव में அந்த गए। கிராமத்துல யார் இருக்கா தெரியுமா? उस गांव में कौन है जानते हो? இயேசு உயிரோட எழுப்பின லாசர் இருக்கிறார். यीशु ने जिलाया हुआ लाजर उस गांव में रहता। ஜனங்கள் अब लोग யாரை பார்க்க வந்தாங்க தெரியுமா? किससे देखने के लिए आए? இயேசுவையும் பார்க்க வந்தாங்க, यीशु को भी देखने के लिए
है இயேசு உயிரோடு எழுப்பிட்டு இருக்கிற ஒரு லாசரு यीशु ने जिसे जिलाया है वो लाजर அவரையும் பார்க்க வந்துட்டு இருக்காங்க. उससे भी देखने के लिए लोग आने लगे அல்லேலூயா. हालेलुया எல்லா தேசத்தின் ஜனங்களுக்கும் क्योंकि सारे देश के लोगों ஒரு को செய்தி போய்விட்டது. एक संदेश गई थी கல்லறைக்குள் இருந்து 3 நாளா 4 நாளா இருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் உயிர்ப்பித்திருக்கிறார். कब्र के अंदर से 3 दिन 4 दिन के एक मनुष्य को परमेश्वर ने जिलाया அந்த है மனுஷன் இன்னும் உயிரோடு वो இருக்கிறார். मनुष्य आज भी जीवित है அவரை பார்க்க போ. हम उसे देखने के लिए என்று जाएं। சொல்லி லாசரை பார்ப்பதற்கும் ऐसे कहकर लाजर को उसको देखने அதை के लिए செய்த இயேசுவை பார்ப்பதற்கும் उस चमत्कार को किए यीशु को ஒரு देखने के लिए திரள்கூட்ட ஜனம் இருக்கிறது. एक बड़ी भीड़ थी वहां पर। இரண்டாவது ஒரு ரீசன் இருந்துச்சு. दूसरा कारण ये था அப்பா இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்தவரே ये इतना बड़े चमत्कार को किया ஏன் हुआ எங்களை விடுவிக்க மாட்டாரா? क्या हमें नहीं छुड़ाएगा எங்களை ரட்சிக்க மாட்டாரா? क्या हमें उद्धार नहीं இவரை करेगा நம்ம ராஜாவை மாற்றினோம். हम इसे राजा बना देंगे அல்லேலூயா. हालेलुया இப்ப ராஜாவை மாற்றுவதற்காக अब राजा बनाने के ஒரு लिए திரள் கூட்டம் அவரோடு சேர ஆரம்பித்தது. एक बड़ी भीड़ उसके साथ इकट्ठा இந்த होने लगी ரெண்டு காரணத்தை வைத்துதான் ये दोनों कारण को அங்க வந்து रखकर ஒரு பெரிய கூட்டம் கூடி விட்டது. वहां पर एक बड़ी भीड़ इकट्ठा हो இப்ப அந்த गई கூட்டத்தோடு இயேசு நடந்து வருகிறார். अब उस भीड़ के साथ यीशु चलकर आते हैं எல்லாருமே ஆர்ப்பரிக்கிறாங்க. सब लोग जय जयकार करते हैं எல்லாருமே துதிக்கிறாங்க. सब लोग स्तुति करते हैं பெரியவங்க வாலிபங்க சிறியவங்க எல்லாருமே துதிக்கிறாங்க. बड़े जवान बड़े छोटे सब स्तुति करते ஆனா हैं பிரதான ஆசாரியர்கள் लेकिन प्रधान याजक लोग எதில் கவனம் செலுத்தினார்கள் தெரியுமா? किसमें अपने ध्यान को लगाने लगे பிள்ளைகள் ஆண்டவரை துதிக்கிறதை பார்த்து. बच्चे परमेश्वर की स्तुति करते हुए देखकर அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப சின்ன பிள்ளைகள் எப்படி துதிக்கலாம்? ये छोटे बच्चे कैसे स्तुति कर सकते हैं பெரியவங்க துதிச்சா பிரச்சனை இல்ல. बड़े बच्चे स्तुति करेंगे तो बड़ी समस्या வாலிபர்கள் नहीं துதிச்சா பிரச்சனை இல்ல. जवान स्तुति करेंगे तो बड़ी ஆனா समस्या சிறு नहीं பிள்ளைகள் எப்படி அதிசயத்தை சொல்லி துதிக்கலாம்? लेकिन ये छोटे बच्चे कैसे चमत्कार को कहकर स्तुति कर தாவீதின் सकते हैं குமாரனுக்கு ஓசனா எப்படின்னு दाऊद சொல்லலாம். के संतान को होशाना कहकर என்று कैसे कह சொல்லி सकते அவங்க हैं என்ன பண்ணா கோபம் அடைந்தார்கள். ऐसे कहकर वो उन पर क्रोधित हुए இயேசுவை பார்த்து கேக்குறாங்க. यीशु को देखकर पूछते இவங்க हैं சொல்றத நீங்க கேக்குறீங்களா? ये जो कहते हैं आप सुन रहे हो ना இயேசு சொன்னார் கேக்குறேன். यीशु ने कहा हाँ मैं सुनता हूँ मैं सुनता நீங்க हूँ வேதத்துல வாசிக்கலையா? शास्त्र में नहीं पढ़े क्या குழந்தைகளுடைய வாயினாலும் बालकों के मुंह से பாலகருடைய வாயினாலும் और बच्चों के मुंह से துதி உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். स्तुति होने के लिए परमेश्वर करेगा அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அப்போ சிறு பிள்ளைகள் கர்த்தரை துதிக்கதை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார். छोटे बच्चे परमेश्वर की स्तुति करते तो परमेश्वर से उन्नति देता है அல்லேலூயா. हालेलुया அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? हम कैसे होना चाहिए நீங்க ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிற என்ன தெரியுமா? आज परमेश्वर हमारे पास क्या बात जो நீங்க சில நேரத்துல நான் வந்து பெரிய கழுதை மாதிரி நான் பெரியவனா தான் இருப்பேன். कुछ समय में बड़े गधे के समान मैं बड़ा ही हूँ என்னுடைய மெச்சூரிட்டி லெவல் இது. मैं इतना बढ़ चुका हूँ என்னுடைய ஸ்டேட்டஸ் இது. मेरा स्टेटस ये है நான் இவங்க கூட தான் இருக்க मैं முடியாது. इनके साथ नहीं रह நான் सकता இப்படி हूँ தான் இருப்பேன்னு சொல்லி मैं ऐसे ही रहूंगा ऐसे சில कहकर மெஷர்மென்ட் வச்சு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். हम कुछ माप हिसाब को रख कर रहते हैं ஆண்டவர் சொல்லுகிறாரு लेकिन परमेश्वर कहता है அவங்கலாம் எனக்கு தேவையில்ல. वो सब मुझे जरूरत नहीं அவங்கலாம் है எனக்கு தேவையில்ல. वो सब मुझे जरूरत नहीं है அல்லேலூயா. हालेलुया ஒரு நாள் ஆண்டவர்ட்ட ஒரு பிரச்சனை வந்து ஆண்டவர்ட்ட முன்னாடி एक दिन यीशु के सामने एक समस्या आई थी பரலோகத்தில் யார் பெரியவனா இருப்பான்? स्वर्ग में कौन बड़ा है பரலோகத்தில் யார் பெரியவனா स्वर्ग இருப்பான்? में कौन बड़ा होगा இயேசு கிறிஸ்து அழகா ஒரு ஓமை சொன்னார். यीशु मसीह ने अच्छे से एक उपमान को ஒரு बताया சிறு பிள்ளையை கூப்பிட்டு एक छोटे बच्चे को बुलाकर இந்த சிறு பிள்ளை போல யார் வாழ்றானோ அவன் தான் பரலோகத்தில் பெரியவனா. जो कोई ये छोटे बच्चे के समान रहेगा वही स्वर्ग राज में बड़ा அப்ப होगा இங்க இருக்கிற நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் तो தெரியுமா? हम यहाँ पर रहने वाले हमारी मन की स्थिति कैसे அந்த होनी चाहिए கழுதையுடைய மனநிலையில் நம்ம उस இருக்கணும். छोटे गधे के बच्चे के समान होना चाहिए அல்லேலூயா. हालेलुया நீங்கள் வயதில் பெரியவர்களா இருக்கலாம். आप उम्र में बड़े हो நீங்கள் सकते हैं படிப்பில் பெரியவர்களா आप இருக்கலாம். पढ़ाई में बड़े हो सकते நீங்கள் हैं அந்தஸ்தில் பெரியவர்களா आप இருக்கலாம். अपने स्टेटस में बड़े हो सकते நீங்கள் हो உத்தியோகத்தில் பெரியவர்களா आप இருக்கலாம். अपने नौकरी में ऊंचे हो सकते हो இந்த நிலையினால இருந்துட்டு आप कोई भी स्थिति में होने दो தேவ சமூகத்திற்கு வரும்போது लेकिन परमेश्वर की उपस्थिति में आने समय தேவனுக்கு முன்னாக போகும்போது आप परमेश्वर के सामने जाते நான் समय ஒரு சிறு பிள்ளையப்பா. मैं एक छोटा बालक हूँ எரேமியா யார் தெரியுமா? यिर्मयाह कौन है जानते हो ப்ராஃபட். एक பெரிய नबी ப்ராஃபட் है பெரிய बड़ा தீர்க்கதரிசி. नबी एक बड़ा नबी है ஆனா ஆண்டவர்ட்ட என்ன சொல்றாரு தெரியுமா? लेकिन परमेश्वर से क्या कहता है நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன். मैं एक छोटे बच्चे के समान रहना चाहता எனக்கு हूँ பேச தெரியாதுப்பா. मैं बोलना नहीं जानता ஆண்டவர் சொன்னாரு परमेश्वर ने நீ कहा சிறு பிள்ளை நீ சொல்லாத. तो छोटा बच्चा है कर मत कह நான் உனக்கு என்ன சொல்றேன் அதை பேசு. मैं तुझे जो कहता हूँ उधर जाकर बता அல்லேலூயா. हालेलुया அப்போ உங்களை கொண்டும் என்னை கொண்டும் ஆண்டவர் காரியத்தை செய்ய முடியும். आपको लेकर मुझे लेकर परमेश्वर कार्य कर सकता है அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया நான் என்ன செய்யணும்? मैं क्या करना இந்த है சிறு பிள்ளையுடைய மனப்பக்குவம் நமக்கு இருக்க ये வேண்டும். छोटे बच्चे की मन की भावना मुझे இந்த होना சிறு चाहिए பிள்ளையுடைய தாழ்மை நம்மட்ட ये இருக்கணும். छोटे बच्चों की नम्रता मेरे अंदर இந்த होनी சிறு चाहिए பிள்ளைகளுடைய அர்ப்பணிப்பு நம்மட்ட ये இருக்கணும். छोटे बच्चों की समर्पण मेरे अंदर होना அப்படி चाहिए இருக்கும்போது अगर ऐसे होते समय கர்த்தர் நம்மை கொண்டு பேசுவார். परमेश्वर हमें लेकर बातें ஆனா करेगा அதே நேரத்துல लेकिन उसी समय में கர்த்தர் பேசும் பொழுது परमेश्वर बोलते நாம் समय பேச வேண்டும். हम बोलना चाहिए அல்லேலூயா. हालेलुया நாம் பேச வேண்டும். हम बोलना चाहिए எரேமியா பார்த்து சொல்றாரு, நீ சிறு பிள்ளை நீ சொல்லக்கூடாது. यिर्मयाह को देखकर कहते हैं कि तू छोटा बच्चा का எனக்கு क्यों मत தெரியும் कह? சிறு பிள்ளை தான். मैं जानता हूँ तू छोटा बच्चा है। எனக்கு தெரியும் உன்னால பேச मैं முடியாது. जानता हूँ कि तू तो बोल नहीं सकता பட் है நான் என்ன சொல்றேன் தெரியுமா? लेकिन मैं क्या कहता
कहता हूँ, என் வார்த்தையை நான் உன் வாயில வைப்பேன். मैं अपने शब्दों को तेरे मुंह நீ में रखूंगा, பேசணும். तू बोलना है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அப்ப சிறு குட்டி கழுதையை தான் ஆண்டவர் தேவ திட்டத்துக்கு उस வைச்சிருந்தார். बच्चे गधे को परमेश्वर अपने योजना के लिए तैयार அதே किया। போல उसी तरह இன்னைக்கு நாமும் आज हम भी ஒரு குட்டி கழுதையை போல एक बच्चे गधे के समान நம்மை தாழ்த்துவோம். हम अपने आप को நம்மை नम्र करें, अर्पणिப்போம். हम अपने आप को தேவ समर्पण சமூகத்தில் ஒப்புக் करेंगे, கொடுப்போம். परमेश्वर की उपस्थिति में கர்த்தருடைய समर्पण திட்டத்தை करेंगे, நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவோம். परमेश्वर की योजना को हमारे जीवन में पूरा होने देंगे। இரண்டாவதாக दूसरा, எதிலே தேவ திட்டம் இருந்தது? किसमें परमेश्वर की योजना थी? மார்க் 11ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது मरकुस 11 अध्याय के 7वें वचन को हम देखते அந்த हैं। குட்டி கழுதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். उस बच्चे गधे को यीशु के पास ले आए, அதன் மேல் தங்கள் வஸ்திரத்தை போட்டார்கள். उसके ऊपर अपने वस्त्र को அதன் डाले, மேல் அவர் ஏறி போனார். उसके ऊपर वो सवार இப்ப அந்த होकर, கழுதையில ஏறி போனதுனால अब इस गधे पर सवार ஏங்க होकर மனுஷனுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறலையா? मनुष्य के बाट जो ना पूरा नहीं हुआ அதுல क्या? என்ன தேவ திட்டம் இருந்தது? उसमें क्या परमेश्वर की योजना थी? அல்லேலூயா. हालेलुया। இப்ப அந்த ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள், என்ன எதிர்பார்க்கிறார்கள்? अब ये लोग क्या कहते हैं, उनकी सोच विचार क्या है? மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல मत्ती 21वां अध्याय में 4-5 वाசிக்கும் பொழுது हम 4 और 5 वचन को पढ़ते மத்தேயு हैं। 21:4-5 பாருங்க. मत्ती 21:4-5 में हम पढ़ते இதோ हैं, உன் ராஜா ये तुम्हारा राजा சாந்த குணமுள்ளவராய் एक शांत गुण वाला கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். गधे के ऊपर, गधे के बच्चे के ऊपर सवार होकर आता है। யார் ஏறி வருகிறார்? कौन चढ़कर आता है? உன் तेरा ராஜா. राजा। அல்லேலூயா. हालेलुया। ராஜா ஏறி வருகிறார். राजा चढ़कर आता இப்ப है। ஜனங்க இயேசுவை எப்படி எதிர்பார்க்காங்கன்னா अब लोग यीशु को कैसे देखने लगे? ராஜாவை एक எதிர்பார்க்கிறார். राजा के रूप में देखना चाहते हैं। எதற்கு ராஜா தேவைப்பட்டது? इसलिए राजा की जरूरत थी। ஏன் அப்படின்னா क्यों कहे तो? அந்த நாட்களில उन दिनों में ரோமர்கள் இஸ்ரவேலை ஆளுகை செய்தார்கள். रोमियो ने इजराइल पर राज कर रहे थे। இப்ப இந்த இஸ்ரவேலர்கள் எல்லாரும் अब ये इजरायली सब நம்மை மீட்கிற ரட்சிக்கிற ஒரு ராஜா எங்களுக்கு வேண்டும் हमें उद्धार करने वाला, हमें छुड़ाने वाला एक राजा हमें என்று चाहिए, சொல்லி மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். ऐसे सोचकर बड़े एक चाहत के साथ है। அந்த நேரத்தில் தான் उस समय में ही இயேசு பயங்கரமான அற்புதம் செய்து यीशु கொண்டிருக்கிறார். बड़े बड़े चमत्कार कर रहे हैं। அவரிடமிருந்து வல்லமை பயங்கரமா வெளிப்படுகிறது. उसके बाद से सामर्थ भयानक रूप से ஜனங்கள் निकल रही கூட்டமாய் है। சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். लोग बड़े भीड़ में इकट्ठा हो रहे இப்போ हैं। அந்த இயேசு வாழ்ந்த நாட்கள்ல अब यीशु जीने वाले उन दिनों में இயேசு தான் மிகப்பெரிய ஒரு தலைவன். यीशु ही बड़ा एक नेता थे। அல்லேலூயா. हालेलुया। அந்த இஸ்ரவேல் தேசத்துல अब उस इजराइल देश में இயேசுவுக்கு பின்னாடி இருக்கிற கூட்டத்தை போல யாருக்குமே இல்ல. यीशु के पीछे जैसे भीड़ है ऐसे कोई भी नहीं था। பிரதான ஆசாரியக்கும் கிடையாது. प्रधान याजक के लिए भी नहीं அன்னைக்கு था। அந்த ராஜாவாகிய பிலாத்துக்கும் இல்ல. उस दिन में राज करने वाले राजा प्लातो के लिए भी नहीं ரோம था। அரசாங்கமாகிய சீசருக்கும் கிடையாது. रोमियो के राजकरण सीसर के लिए भी नहीं था। இயேசுவுக்கு பின்னாடி ஜனங்கள் கூட ஆரம்பிச்சாங்க. यीशु के पीछे लोग बड़े भीड़ में इकट्ठा होने ஜனங்கள் என்ன लगे। எதிர்பார்த்தாங்க? लोगों की बात जो ना क्या थी, இயேசு தான் நம்முடைய ராஜா. यीशु ही हमारा राजा இந்த है। ராஜா என்ன பண்ண ये போகிறார்? राजा क्या करने वाला है? ரோமர் கையில இருந்து நம்மை விடுவிக்க போகிறார். रोमियो के हाथ से हमें छुड़ाने वाला அதான் है। அவங்க சொன்னாங்க எல்லாருமே. इसलिए वो लोगों ने सबने कहने लगे, எல்லாரும் அங்க அவங்க ஆர்ப்பரிக்கும் போது என்ன சொன்னாங்க தெரியுமா? वो जय जयकार करते समय क्या மத்தேயு कहे? 21:9 பார்க்கும் பொழுது मत्ती 21 उसका 9वां वचन में हम देखते हैं, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். प्रभु यीशु के नाम से आने वाले की स्तुति हो। அப்ப என்ன எதிர்பார்த்தாங்க? तो क्या बात जोड़ने लगे? எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு ஒரு ரட்சகரை அனுப்ப போகிறார். हमारा प्रभु परमेश्वर हमारे लिए एक उद्धार ஒரு करने ராஜாவை वाला அனுப்ப போகிறார். एक राजा को भेजने அவரை वाला है, விடுவிக்க போகிறார். वो हमें छुड़ाने वाला है। இதுதான் அவருடைய எதிர்பார்ப்பா இருந்துச்சு. यही उनका बात जोना था। அதனால தான் அன்னைக்கு இயேசுவை பார்த்தோன்னே எல்லாரும் குதிக்க பாடி ஆடி பாட ஆரம்பிச்சாங்க. इसलिए उस दिन यीशु को देखते ही सब लोग जय जयकार करके कूदने उछलने लगे। இதுக்கு இன்னொரு வசனம் ஆதாரம் பார்க்க முடியும். इसके और एक वचन हम आधार पर देख மார்க் सकते हैं। 11:10 பார்க்கும் பொழுது मरकुस 11:10 में जैसे மார்க் देखते हैं, 11:10 பாருங்க. मरकुस 11 हम 10 में देखते கர்த்தரின் हैं, நாமத்தினாலே வருகிற प्रभु के नाम से आने वाले நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. हमारे पिता दाऊद का राजा आशीषित रहे। அப்ப அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க தெரியுமா? तो उनकी चाहत क्या थी? மறுபடியும் தாவீதின் வம்சம் ராஜாவாய் வர போகுது. फिर से दाऊद का वंश में राजा அந்த बनने वाला தாவீதின் है। வம்சத்தில் பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. वो दाऊद के वंश में पैदा यीशु मसीह हुए। அல்லேலூயா. हालेलुया। இப்போ தாவீதின் ராஜ்யத்தை மறுபடியும் ஸ்தாபிக்க போகிறார். दाऊद के राज्य को फिर से स्थापना करने वाला है। அல்லேலூயா. हालेलुया। அதனால தான் கர்த்தரின் நாமத்தினால வந்திருக்கிறார். इसके लिए यीशु प्रभु के नाम से आया அவர் है। தாவீதின் ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்த போகிறார். वो दाऊद के राज्य को फिर से स्थिर करने वाला है। யாரும் அங்க வந்து ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தார். सब लोग वहां आकर जय जयकार करने लगे। ஆனா लेकिन அதுல ஒரு சம்பவம் நடந்தது அந்த கழுதை மேல வந்தது. उसमें एक संभव जो है, ये गधे के ऊपर आने वाली एक संभव है। இதுல என்னங்க இருக்கு நீங்க கேட்கலாம். आप पूछ सकते हो इसमें क्या बड़ी बात है? ஒரு ராஜா வந்து एक राजा யுத்தம் பண்ணுவதற்காக युद्ध करने के लिए அல்லது எதிரியுடைய படையிடம் நம்முடைய படை இருக்கும்போது அவர்களை மீட்பதற்காக या बैरियों की सेना से हमारे सेना को छुड़ाने के लिए போகும் பொழுது जाते समय அந்த ராஜா குதிரையில தான் போவார். वो राजा जो है घोड़े पे जाता है। ஹalleluya. हालेलुया। கழுதையில போக वो மாட்டார். गधे पे नहीं जाता है, குதிரையில போய் சண்டை போட்டு மீட்டு கொண்டு வருவார். घोड़े में जाकर लड़ाई कर कर वो जीत कर आता है। இயேசு ராஜாவாய் போய் கொண்டிருக்கிறார். यीशु राजा के समान जा रहे ஆனா हैं, கழுதையின் மேல போல. लेकिन गधे के ऊपर जा रहा है। கழுதையின் மேல் ஒரு ராஜா எப்பொழுது போவார்? गधे के ऊपर एक राजा कब जाता है?
है। அன்னைக்கு இருந்த நாட்கள்ல கழுதையும் ஒண்ணுதான், குதிரையும் ராஜ வாகனம் தான். उनके उस दिनों में गधा और घोड़ा जो है सब एक राजा के लिए सही நீங்களும் था। நானும் நினைக்கிற கழுதை அல்ல அது. आप और मैं सोचने वाला गधी नहीं थी। அன்னைக்கு இருந்த நாட்கள்ல ராஜாக்கள் கழுதை மீது ஏறி போனார்கள். उन दिनों में राजा लोग गधे के ऊपर भी चढ़कर गए। அல்லேலூயா. हालेलुया। ஆனால் लेकिन கழுதையின் மீது ஒரு ராஜா ஏறி போகிறார் என்றால் गधे के ऊपर एक राजा चढ़कर जाता है तो அதற்கு காரணம் இருந்தது. उसका एक कारण था। அவர்கள் वे लोग எதிரி படையோடு சமாதானம் பண்ணும்படி போவார்கள். बैरी विरोधियों के साथ में शांति समाधान करने के लिए जाया அல்லது करते हैं। या तो தேசத்தில் சமாதானமாய் இருக்கும் பொழுது देश में जब शांति रहती है அந்த ஜனங்கள் நடுவுல போய் பார்க்கும் பொழுது கழுதையின் மீது ஏறி போவார். वो लोगों के बीच में मुलाकात करते समय गधे के ऊपर चढ़कर जाया இப்ப करते हैं। ஜனங்கள் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? अब लोग क्या चाहते हैं? எங்களுக்கு ஒரு ராஜா வர போகிறார். हमारे एक राजा आने वाला है, குதிரை மேல வர போகிறார். वो घोड़े के ऊपर आएगा, அவர் எங்களுக்காக யுத்தம் பண்ண वो போகிறார். हमारे लिए युद्ध करेगा, ஜனங்களை விடுவிக்க போகிறார். लोगों को छुड़ाएगा। இதுதான் ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு. यही लोगों की सोच विचार ஆனா थी। தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? लेकिन परमेश्वर की योजना क्या है? ராஜாவா வருவேன், मैं राजा के रूप में आऊंगा, ஆனா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நான் வர மாட்டேன். लेकिन जैसे आप सोचते हो वैसे नहीं। நான் சமாதானத்தின் பிரபுவாய் வர मैं एक शांति का प्रभु बनकर அல்லேலூயா. आऊंगा। நான் हालेलुया। சமாதானத்தின் ராஜாவாய் வர मैं एक போகிறேன். शांति का राजा बनकर आऊंगा। அதுதான் தேவனுடைய திட்டம். यही परमेश्वर की योजना थी। அப்படி நம்முடைய தேவன் तब हमारा परमेश्वर அன்றைக்கு उन दिनों में ஒரு சமாதானத்தை உருவாக்கும்படியே ராஜாவாய் போனார். एक शांति को बनाने के लिए राजा के रूप में ஆனா आया। உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. इसके लिए तुम्हारे विचार मेरे विचार नहीं है। அல்லேலூயா. हालेलुया। என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகளை காட்டிலும் பெரிதா இருக்கு. मेरे विचार आपके विचार से बढ़कर है। இவங்க நினைச்சாங்க इन्होंने सोचा அவர் சண்டை போட்டு யூதர் கையில இருந்து ரோமர் கையில இருந்து எங்களை वो விடுவிச்சிருவார். लड़कर ये रोमियो के हाथ से मैं छुड़ाएगा, ஆனா இயேசு ராஜா போகும்போது लेकिन यीशु राजा जाते समय சமாதானத்தின் ராஜாவாய் वो एक शांति के राजा के रूप में गए। அதுக்கு தான் அவர் கழுதை மேல போனார். इसके लिए वो गधे के ऊपर चढ़कर गए। மூன்றாவது तीसरा, ஜனங்க என்ன எதிர்பார்த்தாங்க? लोगों की सोच विचार बांट தேவ देना क्या திட்டம் என்ன है? இருந்தது? लेकिन परमेश्वर की विचार योजना क्या है? இப்பொழுது நான் சொன்னேன் अब मैंने कहा இவர்கள் ரோமர் கையிலிருந்து விடுவிக்கிற ஒரு ரட்சகரா எங்களுக்கு வரப்போகுது. ये रोमियो के हाथ से हमें छुड़ाने वाला एक उद्धारकर्ता के இதுதான் அவங்க रूप में எதிர்பார்த்தாங்க. यही उनकी बात जो ना थी। அல்லேலூயா. हालेलुया। மத்தேயு 21:9 பாருங்க. मत्ती 21 उसका 9 में देखिए। மத்தேயு 21:9 பாருங்க. मत्ती 21:9 में हम पढ़ते हैं, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய आगे चलने और पीछे चलने वाले திரளான கூட்டம் बड़े भीड़। அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? उन्होंने क्या कहा? जय தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. दाऊद के संतान को होसन्ना हो। கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். प्रभु के नाम से जो आता है उसकी स्तुति हो। உன்னதத்திலே ஓசன்னா उसके लिए स्वर्ग में उसकी என்று होसन्ना சொல்லி हो। ஆர்ப்பரித்தார்கள். ऐसे कहकर वो जय जयकार करते हैं। அல்லேலூயா. हालेलुया। இங்கு சொல்லப்படுகிற இந்த ஆர்ப்பரிப்பின் சத்தம் இருக்குல்ல, यहाँ पर कही जाने वाली जय जयकार की जो गूंज है, இது நேச்சுரலா ஒரு பிரேயர். ये एक कुदरती रूप में एक प्रार्थना है। அல்லேலூயா. हालेलुया। இது வந்து துதியின் சத்தம் அல்ல. ये एक स्तुति की आवाज नहीं है। அல்லேலூயா. हालेलुया। அவங்க என்ன சொல்றாங்க அப்படினா, वो क्या कहते हैं? ஓசன்னா என்றால் होसन्ना कहे என்னை तो ரட்சியும் என்று அர்த்தம். हमें उद्धार कर, ऐसे அவங்க என்ன कहते हैं। சொல்றாங்க? वो क्या कहते हैं? தாவீதின் குமாரனே, हे दाऊद के पुत्र, எங்களை ரட்சியும், हमें उद्धार कर, எங்களை ரட்சியும், हमें उद्धार कर। உன்னதத்திலே ஓசன்னா, हे स्वर्ग में तेरी होसन्ना हो। உன்னதத்தின் தேவனே, हे स्वर्गीय எங்களை प्रभु, ரட்சியும். हमें उद्धार कर। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? लोगों की बात जो ना இந்த क्या है? ரோமர் கையில இருந்து எங்களை ரட்சிங்கப்பா. ये रोमियो के हाथ से हमें छुड़ा लो। இவங்க ரொம்ப எங்களை ये அடிமைப்படுத்துறாங்க. बहुत हमें गुलाम कर कर எங்களை रखे हैं। ரொம்ப ரொம்ப ஆளுகை செய்து यहाँ கொண்டிருக்கிறாங்க. पर बहुत प्रभुता कर रहे எங்களுக்கு हैं। ஒரு ரட்சிப்பு வேண்டும். हमें एक छुटकारा चाहिए। அல்லேலூயா. हालेलुया। இந்த ரோம அரசாங்கத்திலிருந்து ये रोमियो के राजकरण के எங்களை ऊपर से ரட்சித்து हमें छुड़ा कर எங்களுக்கென்று ஒரு விடுதலையான ராஜாவை நீர் ஆளுகை வேண்டும். हमारे लिए एक छुटकारा के एक राजा के रूप में बनी है। அதனால தான் எங்களை ரட்சிங்க 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 கேட்டுக்கொண்டு इसलिए हमें उद्धार करो, उद्धार करो, उद्धार करो अगर पूछते हैं। ஆனால் लेकिन தேவன் என்ன திட்டம் வச்சிருந்தார்? परमेश्वर की योजना क्या थी? தேவன் என்ன திட்டம் வச்சிருந்தார்? परमेश्वर की योजना क्या யோசிச்சு பாருங்க. थी? थोड़ा सोच कर ரோம देखिए। அதிகாரியின் கையில் இருந்து ஜனங்களை விடுவித்தாரா? रोमियो के अधिकारी हाथों से परमेश्वर ने छुड़ाया क्या? தன்னையே விடுவிக்கலங்க. वो अपने आप को भी नहीं छुड़ाए। தன்னையே அவர் விடுவிக்கல. वो अपने आप को भी नहीं छुड़ाए। ஜனங்களை தான் சிலுவையில தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது लोग जब वो सूली पे वो लटक அவரை रहे थे, பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? उससे देखकर क्या कहने लगे? தன்னையே ரட்சிக்காதவன் நம்மளை எப்படி ரட்சிப்பான்? वो खुद अपने आप को नहीं छुड़ा सका, कैसे हमें छुड़ाएगा? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த ரோம அரசாங்கத்தின் பிடியிலிருந்து ये रोमियो के राजकरण के हाथों से ஜனங்களை விடுவிப்பதோ लोगों को छुड़ाना ரட்சிப்பதோ या उद्धार करना தேவனுடைய திட்டம் அல்ல. परमेश्वर की योजना नहीं அது थी। ஜனங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் वो அவ்வளவுதான். लोगों के बाट जो ना थी केवल। ஆனா தேவ திட்டம் என்ன தெரியுமா? लेकिन परमेश्वर की योजना क्या அதை है? விட பயங்கரமான ஒரு சத்துரு இருக்கிறார். उससे भी भयानक एक शत्रु है। அந்த பிசாசின் கையிலிருந்து उस शैतान के हाथों से ஜனங்களை ரட்சிப்பதுதான் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. लोगों को छुड़ाना ही परमेश्वर का योजना था। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ इसके लिए हम जिस बात ஆண்டவர் की அதை बात करते செய்வதல்லங்க. हैं, परमेश्वर उसे नहीं करता। அல்லேலூயா. हालेलुया। அதனால தான் அந்த ஜனங்கள் வஸ்திரத்தெல்லாம் விரிச்சி மரத்தெல்லாம் ஆடிப்படி கொண்டுட்டு போனாங்க. इसके लोगों ने सारे वस्त्रों को बिछाकर डाल पेड़
पेड़ों की डालियों को काट ये कर सब साला जय गाय जयकार चल करते हैं। लेकिन परमेश्वर ने अच्छी तरह कहा யோவான் है, 18:36 சொல்லுகிறது यौवन 18 उसका 37 कहती है, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. मेरा राज्य इस जगत का नहीं है, இந்த உலகத்திற்குரியதல்ல. ये जगत का नहीं है। ஹalleluya. हालेलुया। நீங்க நினைக்கிற மாதிரி आप सोचते இந்த हैं உலகத்தின் अनुसार, ராஜ்யத்தை நான் உங்களை விடுவிக்க போறதில்ல. मैं इस दुनिया के राज्य में आपको छुड़ाने नहीं वाला हूँ। என்னுடைய ராஜ்யம் பரலோகத்திற்குரியது. मेरा राज्य वो स्वर्ग का அந்த है। பரலோகத்திற்காக अब इस स्वर्ग राज्य के யாரெல்லாம் வர முடியாம लिए जो भी नहीं आने लायक பிசாசு பிடித்து வைத்திருக்கிறானோ शैतान ने उसे पकड़ कर बांध कर அவர்களை நான் रखा, விடுவிக்க வேண்டும். मैं उन्हें छुड़ाना है, அவர்களை நான் ரட்சிக்க मैं வேண்டும். उन्हें उद्धार करना है। இந்த ரேலியில கூட ये रैली में भी நாம் செய்திருப்பது அதுதான். हमने वही किया है। ஹalleluya. हालेलुया। வேற யார் கையிலிருந்து எங்களை விடுவிக்கணும்? हमें किसी और के हाथ से नहीं छुड़ाना है, இந்த ஜனங்களை इस लोगों को பிசாசு கையிலிருந்து விடுவிக்கணும். शैतान के हाथों से छुड़ाना है। ஹalleluya. हालेलुया। அதுதான் தேவ திட்டமாக यही இருக்கிறது. परमेश्वर की योजना थी। ஹalleluya. ஹalleluya. ஒரு மூன்று காரியத்தை நாம் பார்த்திருக்கிறோம். हमने 3 बातों को देखा है। ஏன் ஒன்று வந்து பெரிய கழுதை எதிர்பார்த்தாங்க. पहले लोगों ने बड़े गधे की बाट ஆனா जोड़ रहे ஆண்டவர் குட்டி थे, கழுதை தான் தெரிந்து கொண்டார். लेकिन परमेश्वर ने छोटे गधे को இரண்டாவது चुना। ஒரு குதிரை மேல் வந்து நம்மை மீட்கிற ஒரு ராஜாவாய் வரப்போகிறார். दूसरा एक घोड़े के ऊपर आकर हमें छुड़ाने वाला राजा की बाट जोड़ रहे थे लोग, ஒரு கழுதையின் மேல் அந்த சமாதானத்தின் ராஜாவாய் வந்தார். लेकिन यीशु मसीह एक गधे के ऊपर एक शांति का राजा बनकर आया। மூன்றாவதாக तीसरा, ரோம் அரசாங்கத்திலிருந்து விடுவிப்பார்னு எதிர்பார்த்தார். रोमियो के हाथों से हमें छुड़ाएगा कर वो सोचे, பிசாசனுடைய அதிகாரத்திலிருந்து ஜனங்களை விடுவித்தார். लेकिन उसने शैतान के अधिकार से लोगों को छुड़ाने के लिए आया। हालेलुया। हालेलुया। நான்காவது சொல்லி முடிக்கிறேன். चौथा कहकर हम समाप्त करेंगे। மத்தேயு 21 मत्ती 21वां अध्याय 18-20 பார்க்கும்போது 18 और 20 वचन में हम Matthew देखते हैं। chapter 21 verse 18-20 मत्ती 21 उसका 18 और 20 में हम देखते हैं, காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் भोर के समय में मैं नगर में लौट कर அவருக்கு आते பசி समय உண்டாயிற்று. उसे भूख लगी। வழியிலே ஒரு அத்திமரத்தை பார்க்கிறார். सड़क के किनारे एक अंजीर के அந்த पेड़ को அத்திமரத்தில் देखकर கனி எதுவும் இல்லை. उस अंजीर के पेड़ में कोई भी फल न पड़ा, உடனே அந்த அத்திமரத்தை அவர் சபித்து விட்டார். तुरंत उस अंजीर के पेड़ को उसने शापित அந்த कर दिया। அத்திமரமும் பட்டு போய்விட்டது. वो अंजीर का पेड़ भी जो सूख गया। இதெல்லாம் அந்த பவனி நாட்கள் நடக்கிற ஒரு ये சம்பவம். सब उस जुलूस के दिनों में होने वाली बातें இப்போ हैं। சீஷர்கள் பார்க்கறாங்க உடனே அத்திமரம் பட்டு போச்சு. अब चेले देखते हैं कि अंजीर का पेड़ जल्दी तुरंत सूख गई। ஹalleluya. हालेलुया। இப்போ இதை ஏன் இயேசு செய்தார்னு யாருக்குமே புரியல. अब यीशु ने इसे क्यों किया कर कोई नहीं समझ पाया। அத்திமர காலம் இல்ல, अंजीर का पेड़ का दिन, अंजीर के फल का दिन नहीं, கனி இருக்கிற காலம் இல்ல. फल के दिन भी नहीं है, ஆனாலும் கனி எதிர்பார்த்தா. लेकिन फिर भी उन्होंने अंजीर के फल को बाट ஆனா जोड़ा, அத்திமரத்துல கனி இல்ல. लेकिन अंजीर के पेड़ में फल உடனே नहीं। இயேசு சபித்து விட்டார். तुरंत यीशु ने शापित कर दिया। हालेलुया। हालेलुया। இப்ப இயேசு இந்த காரியத்தை செய்தது यीशु ने इस कार्य को करते समय காரணம் இல்லாமல் செய்ய மாட்டார். बिना कारण का वो नहीं करता है। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए, இயேசு எந்த ஒரு வார்த்தையை பேசினாலும் यीशु कोई भी वचन को அதை शब्दों செய்தாலும் या करने पर அதற்கு பின்பு பரலோக திட்டம் நிச்சயமா இருக்கும். उसके पीछे स्वर्ग का एक योजना निश्चय होगा। हालेलुया. हालेलुया। இந்த இடத்துல इस जगह पर உவமையாய் ஆண்டவர் சொல்லவில்லை. एक उपमान के रूप में परमेश्वर ने नहीं ஒரு बताया। அத்திமரம் இருந்துச்சு, एक ही अंजीर का पेड़ நான் போய் था, கனியை பார்த்தேன், मैंने जाकर फल को ஆனா देखा, கனி இல்லன்னு உடனே लेकिन फल नहीं था அதை देखते பட்டு போக வச்சுட்டேன். मैंने उसे सूखने के लिए लगा दिया। இது ஏன் வச்சேன் ये क्यों रखा, அப்படின்னு சொல்லி ஒரு உவமை ஆண்டவர் சொல்லல. ऐसे कहकर उपमान को नहीं ஏன்னா परमेश्वर ने வேதத்துல बताया। அநேக உவமைகள் लेकिन சொல்லப்பட்டிருக்கு. शास्त्र में कई सारे उपमान बताए गए, பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பனையாக அநேக உவமைகள் சொல்லப்பட்டிருக்கு. स्वर्ग राज्य के तुल्य में कई सारे उपमान बताए गए। இயேசுக்காக எத்தனை உவமைகள் அவர் சொல்லி இருக்கார். यीशु के लिए कितने सारे उपमानों को उन्होंने बताया है, ஆனால் लेकिन இந்த இடத்துல इस जगह पर உவமையை சொல்லல, उपमानों को नहीं बताया। உவமையாய் ஒரு காரியத்தை செய்து காட்டினார். एक उपमान के सामान्य कार्य को कर दिखाया। என்ன காரியத்தை செய்து क्या காட்டினார்? कर दिखाया था? இந்த அத்திமரம் என்பது இஸ்ரவேலுக்கு அடையாளம். ये अंजीर का पेड़ एक इजराइल के चिन्ह के रूप में ஏன்னா बताती है। இஸ்ரவேல்ல அத்திமரம் துளிர்க்கும் பொழுது இஸ்ரவேல் எழும்ப போகிறது என்று அடையாளமாய் இருக்கு. इजराइल में अंजीर का पेड़ जब खिलेगा तो इजराइल उठेगा कर एक चिन्ह होती இப்ப है। இந்த இஸ்ரவேல் தேசத்துல ஆண்டவர் கனியை பார்த்தார். अब इस इजराइल देश में यीशु ने फल को देखने का 3 வருஷம் ஊழியம் செய்தார். 3.5 साल उन्होंने सेवा की, ஒரு கனி அங்க கிடைக்கல. कोई भी फल उन्हें नहीं मिला। ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? यीशु ने क्या किया? இஸ்ரவேலை கைவிட்டு விட்டார். इजराइल को त्याग दिया। ஹalleluya. हालेलुया। இப்போ இது சம்பவமாய் அங்க நிகழ்கிறது. अब ये एक संभव के रूप में वहां पर யாரும் होती புரிந்து है, கொள்ளல. लेकिन इसे कोई समझ ஆனா नहीं पाया। இயேசு அதற்காக தான் செய்தார் लेकिन यीशु ने केवल उसी के लिए उसे किया। என்று சொல்லி எப்படி நீங்களும் நான் நம்புவது? ऐसे कहकर आप और मैं कैसे विश्वास कर सकते हैं? ஹalleluya. हालेलुया। நமக்கு ஒரு டவுட் வரும்ல. हमें एक डाउट आती है ना। வாங்க லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் लूका 19वां अध्याय 41 இருந்து 44 வரைக்கும் பார்க்கும்போது हम 41 से लेकर 44 तक देखते हैं। Luke chapter 19 verse 41 to 44 வரைக்கும் பார்க்கும்போது लुक 19 उसका 47 இயேசு சமீபமாய் வந்தபோது यीशु जब उसके करीब आए, எதற்கு சமீபமாய்? किसके करीब? எருசலேமுக்கு சமீபமாய் வந்தபோது यरूशलेम के करीब आते ही நகரத்தை பார்த்தார். वो नगर को देखे। எல்லாரும் ஆடி பாடி வந்துட்டு இருக்காங்க. सब लोग जय जयकार कर कर आ रहे தாவீது थे। குமாரனுக்கு ஹோசன்னா ஹோசன்னா சொல்லிட்டு வராங்க. दाऊद के संतान को होसाना होसाना कर कर जय जयकार कर कर आ रहे हैं। இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? यीशु ने क्या किया அந்த जानते हैं? நகரத்தை பார்க்க उस नगर को देखकर கண்ணீர் விட்டார். उन्होंने आंसू बहाया। ஹalleluya. हालेलुया। அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். उस नगर को देखकर आंसू बहाया। இப்படி சொன்னாரு,
ऐसे कहा, உனக்கு கிடைத்த இந்த நாளிகை ஆளையிலும் तुझे मिले हुए इस दिन में तो कम உன் से कम சமாதானத்துக்கு ஏற்றவை நீ அறிந்திருந்தா तू तेरे शांति के योग्य बातों को अगर जाना हो உனக்கு तो நலமாய் இருந்திருக்குமே. तेरे लिए भला हुआ होता, ஆனா நீ அதை செய்யல, लेकिन तूने उसे नहीं நீ किया, அறியாம போயிட்ட. तू अनजान रहा था। அதனால என்ன நடக்க போகுது? लेकिन क्या बीतने वाली उसके कारण? சத்துருக்கள் உன் மீது வர போறாங்க. शत्रु तुझ पर पराभव करने वाले, அவர்கள் உன்னை வளைந்து கொண்டு वो तेरे चारों ओर உன்னை நெருக்கி तुझे दबोच कर உன்னிடத்தில் இருக்க உன் பிள்ளைகளை தரையில் அடித்து तेरे पास के तेरे बच्चों को जमीन पर पटक कर ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இது தகர்க்கப்பட்டு போகும். एक पत्थर के ऊपर एक दूसरा पत्थर न रहने लायक उसे तोड़ गिरा இந்த देंगे। எருசலேமுக்காக செய்ய போகிற அந்த காரியத்தை ஆண்டவர் பார்க்கிறார். यरूशलेम में किए जाने वाली उस बात को परमेश्वर ने वहां देखा। எருசலேம் என்பது என்னது? यरूशलेम मैंने क्या? இஸ்ரவேலுடைய தலைநகரம் அது. इस्राएल के एक प्रधान जगह है। அல்லேலூயா. हालेलुया। எருசலேம் பிடிக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது என்றால் यरूशलेम अगर पकड़ा जाकर वो नाश किया जा அதனுடைய रहा है, அர்த்தம் என்ன தெரியுமா? इसका मतलब क्या है? இஸ்ரவேலே பிடிபட்டு போயிட்டது அர்த்தம். इजरायली उसमें पकड़ गया, पकड़ना அல்லேலூயா. है उसका मतलब। அதுதான் அத்திமரம் இஸ்ரவேலுக்கு அடையாளமாய் இருந்து इसीलिए वो अंजीर का पेड़ इजराइल का அவர் चिन्ह சொல்லாமலே के ஒரு காரியத்தை செய்து காட்டினார். उसने कहे बिना एक बात को कर दिखाया। அத்திமரம் பட்டு போனது போல वो अंजीर का पेड़ जैसे सूख गई। ஒரு நாள் இஸ்ரவேல் அழிய एक போகுது. दिन इजराइल भी नाश होने वाली है। அதுக்காக தான் அது பக்கத்துல வந்தனே इसके लिए उसके पास आते ही அன்றால தாங்க முடியாது. परमेश्वर वो उससे देखकर सह नहीं எல்லாரும் सके। ராஜா வர்றான்னு சந்தோஷப்பட்டாங்க. सब लोग खुशी मना रहे थे कि राजा आ रहा है, இயேசு மாத்திரம் அழுதார். लेकिन यीशु मात्र रोने இயேசு लगे। மாத்திரம் அழுதார். केवल यीशु मात्र रोने लगे। இந்த நகரம் அழிய போகுது. ये नगर नाश होने वाली है, ஜனங்கள் அழிய போகுது. मेरे लोग नाश होने वाले हैं। என்ன தெரியுமா? क्या ये जानते हो? ஜனங்கள் लोग சந்தோஷத்தை எதிர்பார்த்தார்கள். खुशी की बाट जोने लगे, ஆனா இயேசு மாத்திரம் தான் लेकिन यीशु केवल கண்ணீர் விட்டார். आंसू बहाया। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு இந்த ரேலி போயிட்டு வந்தது. आज ये जुलूस जाकर हम आए हैं, நமக்கு ரொம்ப சந்தோஷம். हमारे लिए बड़ी खुशी की बात। அழகா முடிச்சிட்டு வந்துட்டோம். अच्छे से समाप्त कर आ गए, ஆனா लेकिन இதனுடைய பின் விளைவு எப்படி இருக்கணும்? इसका प्रतिफल कैसे होगा? என்ன செய்யணும் நீங்க? हमें क्या करना है? சந்தோஷமா சுற்றி இருந்தது போதுமா? हम खुशी से घूम कर आए तो काफी है क्या? எத்தனை பேர் அழ போறீங்க? आप कितने लोग रोने वाले हैं? ஹalleluya. हालेलुया। இந்த குருத்தோலை ஞாயிறு என்பது ये पाम संडे जो है சந்தோஷமான பண்டிகை தான். एक खुशी मनाने वाला एक त्योहार அதே है, நேரத்தில் लेकिन उसी समय में நீங்களும் நான் சந்தோஷப்படலாம். आप और मैं खुशी मना सकते हैं, என்னை சொல்லிட்டு கொண்டு இருக்கிறார். लेकिन मेरा यीशु रो रहा है। இன்னைக்கும் இந்த தேசத்தின் ஜனங்கள் அறியல. आज भी ये जगत के लोग उसे नहीं இந்த जान सके, நகரத்தில் இருக்கிற ஜனங்கள் ये அறியல. नगर के लोग उसे नहीं जान सक இந்த रहे। பிள்ளைகள்லாம் தரையில் அடித்து கொல்லப்பட போகிறது. ये बच्चे सब जमीन पर पटक कर मारे இந்த जाने वाले, பிள்ளைகள்லாம் நரகத்துக்கு போக ये போகிறது. बच्चे सब नरक में जाने वाले இதை हैं। யார் விடுவிப்பா? कौन इन्हें छुड़ाएगा? இதை யார் விடுவிப்பா? कौन इन्हें छुड़ाएगा? இயேசு கண்ணீர் விட்டார். मेरा यीशु आंसू बहा कर होता है। இன்னைக்கு நீங்களும் செய்ய வேண்டிய ஒரு பொருத்தனை தெரியும். आज आप और मैं करने वाली एक मन्नत क्या சந்தோஷமா है? ரேலியை முடிச்சிட்டப்பா. हम खुशी से जुलूस को समाप्त कर दिए पिता, என்னுடைய சித்தம் लेकिन आपकी योजना நான் சந்தோஷமா இருப்பதல்ல. मैं खुशी के साथ रहना यही இப்படி नहीं। என்ன தெரியுமா? आपकी योजना क्या है पिता? அழிந்து கொண்டு இருக்கிற அந்த ஆத்துமாவை பார்த்து நான் அழணும். नाश होने वाले इन प्राणों को देखकर मैं रोना, என் தேசம் ரட்சிக்கப்படணும். मेरा देश उद्धार என் पाना, ஜனங்களுமே அறியணும். मेरे लोग तुझे जानना है पिता। இந்த ஜனங்கள் நரகத்துக்கு போய் விடக்கூடாது. ये लोग नरक में नहीं जाना இந்த है, ஜனங்கள் அழிந்து போய் ये விடக்கூடாது. लोग नाश नहीं हो जाना है पिता। இது இயேசு அழுது காட்டினார். ये यीशु ने रोकर इसे दिखाया। குருத்தோலை பண்டிகை என்பது ये पाम संडे का ये त्योहार जो है, சந்தோஷப்படுகிற ஒரு பண்டிகையா இருந்தாலும் हम கூட खुशी मनाने वाले एक त्योहार होने पर भी இது ஆத்ம பாரம் உள்ள பண்டிகை. एक प्राण के बोझ का एक ஆத்ம त्योहार है। பாரத்தை சுமக்கிற ஒரு हम பண்டிகை. प्राण के बोझ को उठाने वाला ये एक दिन है। ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? परमेश्वर ने क्या क्या जानते முதல்ல हैं? எங்க போனார் தெரியுமா? पहली बार वो कहां पर गए? தேவாலயத்திற்குள் போனார். परमेश्वर के भवन में हो गए। லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் लूका 19वां अध्याय 45 46 பார்க்கும் பொழுது 45 और 47 में ஆண்டவர் தேவாலயத்திற்கு போனார். प्रभु भवन के अंदर அங்க गए, இருக்கிற புறா விற்கிறவங்களை அடித்து விரட்டினார். वहां पर कबूतर बेचने वाले को मार भगाया, காசுக்காரர்களை அடித்து விரட்டினார். वहां पर पैसों के लेन देन करने वाले को எல்லாரையும் भगाया, அடிச்சு விட்டு சொன்னாரு, सबको मार कर वो कहा, என்னுடைய வீடு சபை வீடு, मेरा घर प्रार्थना ஆனா का घर है। கள்ளர் குறியாகி விட்டீங்க. यहाँ पर उसे आपने व्यापार की जगह बना दिया। ஏன் இதை செய்தார்? क्यों इसे यहाँ पर ऐसे ஏன் किया? கொஞ்சம் யோசித்து பாருங்க. थोड़ा सोच कर देखिए, ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார்? क्यों परमेश्वर ने वहां पर ऐसे ஏன் किया? அப்படின்னா क्योंकि இந்த ஆலயம் வந்து ये भवन जो है ஜனத்திற்காக ஜெபித்திருக்க வேண்டும். ये लोगों के प्रार्थना के लिए होना चाहिए। இந்த ஆலயத்தில் இருக்கிறவர்கள் ये प्रार्थनालय में रहने वाले ஆத்ம பாரத்தோடு அங்க இருந்திருக்க வேண்டும். प्राण के बोझ के साथ वहां पर रहना ஏன்னா चाहिए। எருசலேம் அழியப்பட போகுது. यरूशलेम नाश होने वाली அந்த है, தேசம் அழிக்கப்பட वो போகுது. देश नाश किया जाने அங்க वाला இருக்கிற है, பிள்ளைகள் சாக वहां போறாங்க. के बच्चे मरने वाले हैं। இதெல்லாம் பார்த்தும் கூட ये सब देखने के बाद भी ஆலயத்தில் இருந்த பிரதான ஆசாரியர்கள், भवन में रहने वाले प्रधान याजक, ஆலயத்தில் இருந்த மூத்தவர்கள், भवन में रहने वाले पूर्णियों, ஆலயத்தில் இருக்கிற ஜனங்கள் भवन में रहने वाले सारे लोग என்ன செய்து கொண்டிருந்தார்? क्या कर रहे थे? ஒருவருக்கு கூட ஆத்ம பாரம் किसी இல்லை. एक के लिए भी उस प्राण का எல்லாம் नहीं அவன் था। யாரத்தை பார்த்துட்டு இருக்கான். सब अपने अपना व्यापार धंधे पर அவங்க देख அவங்க रहे थे। பிசினஸ் பார்த்துட்டு இருக்காங்க. सब अपने अपने धंधे पर ध्यान दे रहे थे। எத்தனை ஏமாற்றுவேலை நடந்து கொண்டு இருக்கிறது. इतने सारे धोखा देने वाली काम हो रही है। கள்ளர் குகை போல ஆயத்தை மாற்றி விட்டாங்க. वहां पर एक व्यापार के एक जगह के समान बना दिया, அழ வேண்டிய ஆலயம் वहां पर रोने वाली एक இன்னைக்கு जगह கள்ளர் குகையா
வாழ்ந்து கொண்டு आज एक चोर लोग इकट्ठा हुआ करने ஆத்ம वाले பாரம் இருக்க வேண்டிய ஆலயம் जहां पर बोझ के साथ रहने இன்னைக்கு वाले गवाह பிசாசுடைய கூடாரமாய் மாறி आज இருக்கிறது. शैतान का एक तंबू बन चुका है। இதை சதைதான் செய்தார். मेरे यीशु ने उसे ही किया। நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். वो नगर को देखकर आंसू बहाया, ஆனால் அழிந்து போவதற்கு காரணம் யார்? लेकिन उसे नाश होने का कारण कौन है? ஆலயத்தில் இருக்கிற நீங்கள் நான். भवन में रहने वाले आप और मैं ही। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ என் लीजिए, தேசம் அழிவதற்கு காரணம் யார்? मेरे यीशु रोने का कारण क्या है? என் ஜனம் ரட்சிக்கப்படாத காரணம் யார்? मेरे लोग अब तक उद्धार न पाने का कारण क्या है? தன்னுடைய வேலையை தன்னுடைய பிசினஸை பார்த்து கொண்டு अपने कामों को, अपने व्यापार को देखकर, இயேசுவுடைய வேலையை செய்யாமல் यीशु के कामों को किए बगैर, தேவ சித்தத்தை அறியாமல் परमेश्वर की योजना को மனமோட வாழ்க்கையில் வாழ்கிற मनमानी जीवन जीने ஒரு वाले கிறிஸ்தவ ஆலயத்தில் இருக்கிற கிறிஸ்தவன் தான். एक मसीह के भवन में रहने वाला एक मसीही कारण है। அவன் தான் இந்த நகரம் அழிவதற்கு காரணம். वो ये नगर नाश होने का कारण है। ஹalleluya. हालेलुया। நான் ஆண்டு செய்தார். इसलिए यीशु ने ये ऐसा நகரத்தை किया, பார்த்து கண்ணீர் விட்டுட்டு उसे नगर को देखकर आंसू बहाया, ஆலயத்தில் இருக்கிற அத்தனை பேரை அடித்து விரட்டி भवन में रहने वाले इतने लोगों को मारकर भगाया। இன்னைக்கு ஆலயத்தில் இருக்கிறோம். आज भवन में हम हैं, ஆண்டவருடைய வேலையை செய்துட்டு தான் हम வந்திருக்கிறோம். परमेश्वर के काम को कर कर ही आए हैं। Good, நல்லதுதான். वो अच्छी बात है, ஆனா அதே நேரத்தில் लेकिन उसी समय में இன்னும் இந்த நகரத்துக்காய் அழ और भी इस नगर के लिए रोने वाला कार्य இன்னும் हमारे இந்த ऊपर है। ஜனத்துக்கு செல்ல வேண்டிய சுவிசேஷம் இருக்கிறது. और भी इन लोगों के लिए बताया जाने वाले सुसमाचार और இன்னைக்கு भी। விதைத்த இந்த விதையானது அது பலனை கொடுக்க வேண்டும். आज बोया हुआ बी एक फल को देना है, அது 30 60 100 பலன் கொடுக்க வேண்டும். 30 60 और 100 कर कर फल देना है। என்ன செய்ய போகிறோம்? हम क्या करने वाले हैं? குருத்தோலை பிடிச்சிட்டு ஒரு நாள் சுற்றி வந்தா போதுமா? हमें ताट को लेकर पकड़ कर हम पत्ते को पकड़ தாவீதின் कर एक दिन குமாரனுக்கு कहते हैं। ஓசனான்னு ஒரு நாள் சொன்னா போதுமா? दाऊद के संतान के होसना केवल एक दिन कहा था। உலகத்தில் இருந்து வருகிறவன் ஸ்தோத்திரிக்கப்பட்ட ஒரு நாள் சொன்னா போதுமா? स्वर्ग से आए हुआ की स्तुति होकर कर एक दिन कहा तो काफी है क्या? ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். हर एक दिन हमें कहना है, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். हर एक दिन हमें प्रार्थना करना है। சொல்லி ஜெபிங்க. ऐसे कहकर आप प्रार्थना நாம करो। சென்று வந்த பாதையில் हम இருக்கிற जाकर आए हुए सारे मार्गों எந்த पर, வீடுகளில் இருக்கிற ஆட்களா இருக்கட்டும், किसी भी घर के लोग क्यों ना हो, எந்த கடையில இருக்கிற ஆட்களா किसी भी இருக்கட்டும், दुकान के लोग क्यों ना எந்த हो, ஆபீஸ்ல இருக்கிற ஆட்களா किसी भी இருக்கட்டும், दफ्तर के लोग क्यों ना हो, சபைக்கு சீக்கிரத்துல வந்து சேரணும். कलीसिया में जल्दी ही आप पहुंचना है। அவங்க ரட்சிக்கப்படணும். वो उद्धार पाना है। ஹalleluya. हालेलुया। அதற்காக தான் ஆண்டவர் விரும்புகிறார். यही परमेश्वर चाहते हैं। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। எசேக்கியேல் 22 30 31 சொல்லுகிறார். एसेकियेल 22 उसका 30 और 32 कहते हैं, தேசத்தை நான் அழிக்காதபடிக்கு देश को मैं नाश न करने लायक, திறப்பிலே நிற்கிற ஒரு மனுஷனை நான் தேடினேன். मैं जोखिम के द्वार में खड़े एक मनुष्य को मैं ढूंढता हूँ। ஒரு மனுஷன் வேணும். एक मनुष्य चाहिए, திறப்பிலே நிற்கிற ஒரு மனுஷன். एक जोखिम के द्वार में खड़े रहने அந்த वाला। மனுஷன் எப்படிப்பட்டவனா वो இருக்கும்? कैसा होना चाहिए? இந்த தேசம் அழியாதபடி காக்கிற மனுஷனா ये இருக்கும். देश नाश न होने लायक संभालने वाला एक கல்யாண मनुष्य பட்டம் है। அழியாதபடி காக்கிற ये மனுஷனா कल्याण இருக்கும். शहर नाश न होने लायक संभालने वाला होना பாரம் चाहिए। எத்தனை பேருக்கு இன்னைக்கு ये வருது? बोझ आज कितने लोगों के लिए आता है? இந்த குருத்தோலையில நம்முடைய எதிர்பார்ப்பு வேற இருந்திருக்கு. इस पाम संडे में हमारा बाट जो ना अलग हो सकता है, திட்டம் என்ன தெரியுமா? लेकिन परमेश्वर का योजना क्या है जानते हो? அழிந்து போகிற ஆத்மாவை விடுவிக்குது. नाश होने वाले प्राण छुड़ाए जाते, அழிய போகிற இந்த ஜனத்தை விடுவிக்கணும். नाश होने वाले ये लोग छुड़ाए जाते हैं। தேசத்துக்கு ஒரு எழுப்புதல் வரணும். ये देश में एक रहाया आना है। ரெண்டு வசனத்தை மாத்த குறித்துக் கொள்ளுங்க. केवल 2 वचन को आप लिख लीजिए। ரோமர் 1:16 சொல்லுகிறது. रोमियो 1:16 कहती है, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட மாட்டேன். मसीह के सुसमाचार को लेकर मैं शर्मिंदा नहीं உங்கள் हूँ। யூதர்களும் கிரேக்கர்களும் யார் அதை விசுவாசிக்கிறார்களோ पहले यूनानी और यहूदी कौन उस पर विश्वास करते हैं? ரட்சிப்பு உண்டானது தேவபலனாய் இருக்கும். उदार होने के लिए वो परमेश्वर के द्वारा आप सुसमाचार को लेकर कभी लज्जित मत करो। ஹalleluya. हालेलुया। சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாது. आप सुसमाचार को लेकर लज्जित मत होना। இன்னைக்கு எப்படி டேரிங்கா சொன்னீங்களோ, आज जैसे हिम्मत के साथ आपने இன்னைக்கு बताया, எப்படி தைரியமா இன்னைக்கு சுவிசேஷத்தை நடுவுல தெருவுல அறிவிச்சீங்களோ, आज जैसे रास्ते में खड़े रहकर सुसमाचार हिम्मत के साथ இதை बताया, உங்க வாழ்நாள்ல ஒவ்வொரு நாளும் செய்யுங்க. ये अपने जीवन भर के हर एक दिनों में करो। தைரியமா சொல்லுங்க. हिम्मत के साथ बताओ। 1:9-14 சொல்லுகிறது. पहला कोरिन्थियों 1:9 कहती है, அது என் மேல் விழுந்த கடமை. वो मुझ पर गिरा हुआ एक अभी मेरा मेरे जिम्मेदारी கடமை। है, वो मेरी जिम्मेदारी है। அந்த கடமையை நீங்களாம் செய்யலாமா? उस जिम्मेदारी को आप और मैं करेंगे। திட்டம் என்ன தெரியுமா? ये परमेश्वर की योजना क्या है जानते हो? எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. वो सारे लोग खुशी के साथ நான் हैं। இப்படி சொல்லுகிறேன். मैं ऐसे कहता हूँ, அவங்க எல்லாரும் वो सारे लोग இஸ்ரவேலுக்கு கர்த்தர் கொடுக்க போகிற விடுதலையை எதிர்பார்த்தாங்க. इस्राएल को परमेश्वर देने वाला छुटकारे की बाट जो रहे ஆனா थे, தேவன் लेकिन परमेश्वर இஸ்ரவேலுக்கு வரும் அழிவை பார்த்து கொண்டு इस्राएल पर आने वाले विनाश को देख रहा है। हालेलुया। हालेलुया। இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? விடுதலை வர போகுது. इनकी क्या बाट जो ना कि एक छुटकारा आने वाली ஆனா है, இயேசு எதை பார்த்தா लेकिन தெரியுமா? यीशु ने किसे देखा जानते हो? என் ஜனம் அழிய போகுது. मेरे लोग नाश होने वाले देश अழிய போகுது. हैं, मेरा देश नाश होने वाला है। எத்தனை பேருக்கு இந்த பாரம் வரப்போகுது? आज कितने लोगों के अंदर वो बोझ आने वाले हैं? அதை தான் செய்ய விரும்புகிறேன். आज मैं और आप यही करने वाले हैं। இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு यही हमारे बाट जोने का தேவனுடைய திட்டத்துக்குள்ள और வித்தியாசம். परमेश्वर की योजना की एक भिन्नता है। நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ऐसे हम अपने आप को समर्पण எல்லாரும் करेंगे। எழும்புங்க. आइए हम सब खड़े हो जाएंगे।